வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து சின்ன சின்ன வெளிச்சம் பார்க்கிற அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய உயிர்த்தெழுதல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இந்த தபசு காலங்களில் பல்வேறு இறை தெளிவுகளை, இறை அனுபவங்களை கடந்து நாம் இந்த நாளுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளிலும் சின்ன சின்ன வெளிச்சத்தில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை சுற்றி நடந்த சம்பவங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4லும் நாம் படிக்கிறோம். குறிப்பாக நாம் எப்பொழுதுமே சொல்லுகிறபடி யோவான் கொஞ்சம் ஆழமாக எல்லாவற்றையும் எழுதக்கூடியவர். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு 5லிருந்து ஒரு அந்த தொடர்ந்து 10 வசனங்களில் அந்த சம்பவம் இருக்கிறது. அதாவது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற தகவல் கிடைத்ததும் சீமோன் பேதுருவும் இன்னொரு சீஷரும் வேகமாக ஓடி வருகிறார்கள். இதில் முதலில் ஓடி வந்த சீஷன் குனிந்து உள்ளே அந்த சீலைகள் எல்லாம் கிடக்கிறத பார்க்கிறாரு. ஆனால் போகலை, வெளியே நின்றுன்றார். அதுக்கப்புறமா ஓடி வந்த சீமோன் பேதுரு உள்ளே போய் அந்த சீலைகளை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு வெளியே நின்றரும் உள்ளே வந்து அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். எதை கண்டு விசுவாசித்தார்கள்? பேதுரு எதை பார்த்தாரு? இவர் முதல்ல சீலையெல்லாம் கிடக்கிறத பார்த்தாரு முதல் சீடர். பேதுரு எதை பார்த்தாருன்னு சொன்னா, அவர் தலையில் இருக்கிற துணி, தலையில் சுற்றப்பட்ட துணி மற்ற துணிகளோடு இல்லாமல் தனியே சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். இந்த சீஷனும் கண்டு விசுவாசித்தார்கள். இப்போ அவர் உயிர்த்தெழுதாருங்கிறது அந்த சந்தோஷம் விடுங்க. அந்த எம்டி கல்லறைக்குள்ள இருந்த ஒரு காட்சி. முதல்ல குனிஞ்சு பார்க்குறாங்க, ஒருத்தர் பார்க்குறாரு, சீலைகள் அவர் சுற்றி வச்ச துணிலாம் அங்கங்கே கிடக்குது. ஆனால் பேதுரு உள்ள போன பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாரு. அவர் தலையை சுற்றிருந்த துணி மற்ற துணியோடு இல்லாமல் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததுன்னு யோவான் எழுதுறார். இது ஒரு பெரிய விஷயமா? பாடி போடுவோம், துணியெல்லாம் அங்கங்கே கலைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும், அதுக்கப்புறம் என்ன எழுதுறாருன்னா, அதை கண்டு விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? உயிர்த்தெழுதலையா? அவர் இல்லைங்கிறது காலையான கல்லறையை பார்த்த பிறகு திரும்ப இந்த துணியை தனியாக ஸ்பெஷலாக பார்த்த பிறகு எதையோ விசுவாசித்தார்கள்ங்கிற பொருள் அங்கே வருது இல்லையா? அதுக்கு ஒரு அழகான சம்பவம் சொல்றாங்க. யூத ரோம கலாச்சாரங்களில் எஜமான்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு பங்கிடுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பங்கிடுவாங்க. சாப்பிட வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணி எடுத்து மடி மேலே இப்படி கழுத்தில் கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா திருப்பி எடுத்து அந்த துணியை மடித்து வச்சுருவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இடையில எங்கேயா பிரேக் ஆகி போக வேண்டியது இருந்தா, திருப்பி சாப்பிட வருவேன் அந்த துணியை சுருட்டி வச்சுட்டு போவாங்க. அப்போ அந்த பங்கிடுற சர்வெண்ட்டுக்கு துணியை சுருட்டி வச்சுட்டு போனால் எஜமான் திருப்பி வரப்போறாரு சாப்பிட. அவர் இன்னும் முடிக்கல, அவர் மீல் டைம் முடியல, பாதி ஏதோ வேலையை போயிருக்காரு, திருப்பி வரப்போறாரு அப்படின்னு அந்த சுருட்டி வைக்கப்பட்டிருக்க துணி உணர்த்தும்னு ஒரு செய்தி படித்தேன். இங்கே இதை பொருத்தி பாருங்கள். அவர் தலையை சுற்றிட்டு இருந்த துணி மற்ற துணிகளும் இல்லாமல் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பா, நான் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தேன், அகைன் ஐ எம் கம்மிங் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு பொருள் கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். எனவே உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி எங்கே நிறைவடைய வேண்டும் என்று சொன்ன, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, செத்தார், உயிரா வந்துட்டார், அப்படி இல்லை. உயிரா வந்தவர் மீண்டும் என்னிடத்தில் வரப்போகிறார் என்கிற விசுவாசம்தான் சரியான உயிர்த்தெழுதல் மகிழ்ச்சி நிறைவு. ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, உயிராயிட்டாங்க, பழச்சிட்டாருங்க அப்படின்னு சொன்னாம, ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் இருக்காருல்ல சீரியஸா, பழச்சிட்டாராங்க, பழிச்சது மட்டும் இல்லைங்க, அகெயின் பழையபடி நம்ம கிட்ட வரப்போறாராம், ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போறாராம், எங்க வீட்டுக்கு வரப்போறாரான்னா ஒரு சந்தோஷம் இல்லை. உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல இந்த நாடின் மகிழ்ச்சி. உயிர்த்தெழுந்தா இல்ல, உயிர்த்தெழுந்த கடவுள் ஜீவிக்கிற கடவுளாக இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்கிற அடையாளத்தை கல்லறையிலேயே எனக்கு விட்டு போயிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.